அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 12ஆம் தேதி முதல் எதிர்பார்க்கக்கூடிய நிகழ்வுகள் தாமாக நடப்பதற்கான முதன்மையான யோகம் எந்தெந்த நிகழ்வுகளில் அமைய போகின்றன, தாமாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய மிக முக்கியமான பயிற்சியாக சூரிய பயிற்சி அமைகிறதுங்க. முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் மிக வலுவாக குடும்பஸ்தானத்தை விட்டு தைரியஸ்தானம் ஆகிய 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். சூரியன் 3ற்கு வருவது முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டையிடக்கூடிய அனைத்து காரிய தடைகளையும் தகர்த்தெறிவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறாருங்க. எதிர்பார்ப்பதை காட்டிலும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையிலும் அலைச்சல், சிரமம் போன்றவை மிக பெரிய அளவில் கட்டுக்குள் வருவதோடு நினைத்த காரியங்களை தடை தாமதம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான நல்ல வலுவான ஆற்றல் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது என்பதை முதன்மை கிரகமாகவும் உஷ்ண கிரகமாகவும் இருக்கக்கூடிய சூரியன் உறுதிப்படுத்துகிறார். உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான யோகம் உண்டு. தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். ஏனென்றால் சூரியன் 3, 6, 10, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். அதில் ஒரு இடமான 3ஆம் இடம் மட்டுமல்லாது அவரது நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடாகவும் பார்க்கப்படுகிறது. எனவேதான் சூரிய பயிற்சி இந்த வாரத்தில் மிக பெரிய அளவில் மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அது மட்டுமல்லாது சந்திரன் 7, 8, 9 ஆகிய இடங்களில் வலம் வர போகிறாருங்க. முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் அஷ்டமத்தில் ஜென்ம ராசிக்கு சாதகமற்ற இடமாக இருக்கக்கூடிய அஷ்டமஸ்தானத்திற்கு வரும்போது மட்டும் மற்றவர்களுடன் தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. மற்றபடி அனைத்துமே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான நல்ல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது சந்திரன் இந்த வாரத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியையும் நன்மையும் விரைவாக அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகங்களை உருவாக்குகிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை துலாம் ராசிக்காரர்களுக்கு விலகி விரைவான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இனிதாக சந்திக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சூரியன் மற்றும் சந்திரன். இந்த வாரத்தில் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றன என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானத்தில் முழு சுபகிரகமான குரு சஞ்சரித்தாலும் 3 மற்றும் 6ஆம் இடத்தின் அதிபதியான குரு அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலுமாக தாமாக விலகுவதற்கான யோகம் உண்டு. கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும். எந்த ஒரு காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றை திறன்படவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நல்ல யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது. நீண்ட நாட்களுக்கு பிறகு நிம்மதி பெருமூச்சு கூட விடக்கூடிய வகையில் கடன் சார்ந்த தொல்லைகள்ல நல்ல மாற்றம் ஏற்படுங்க. பல்வேறு வகையான தேவைகள் இந்த தருணத்தில் பூர்த்தியாகும். கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பல்வேறு வகையான சிக்கல்கள் நிறைந்த விஷயங்கள் தானாக நடக்கக்கூடிய நல்லவையாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது. குரு பகவான் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. 6ஆம் இடத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகவும் அற்புதமான முன்னேற்ற யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்க போகிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு நிரந்தர வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்களுக்கான நிகழ்வுகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக இந்த வேளையில் கிடைப்பதற்கான சந்தர்ப்பத்தை உருவாக்குகிறாருங்க. பல்வேறு வகையான பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான யோகம் உண்டு. விருப்பப்படி பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கலாம். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சுமூகமான சூழலாக அமைவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிக்கல்கள் போன்றவை தவிர்க்கப்பட்டு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு. பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் விலகும். தொழில்துறை, வியாபாரத்துறையில் கடுமையான போட்டிகள் இருந்தாலும் அவற்றை எளிதில் மேற்கொண்டு தங்களுக்கான லாபத்தை பெற்றுக்கொள்வதற்கான முதன்மையான யோகமும் கிடைக்கிறது. யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் ராகுவும் சஞ்சரிப்பது அமோகமான மாற்றங்களுக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல நிகழ்வுகளை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது என்பதில்
என்பதில் சந்தேகமே இல்லை. பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் விரயஸ்தானத்தில் மோட்சக்காரகரான கேது இருந்தாலும் சுப விரயங்களாக மாற்றிக் கொடுக்க போகிறார். புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சாதகமற்ற சூழலை கூட தங்களுக்கு சாதகமாக மாற்றிக் கொடுக்கக்கூடிய நல்ல வலுவான ஆற்றலை மிகவும் அற்புதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் மிகவும் வலுவாக தொழில் ஸ்தானம் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க செவ்வாய் வக்ரம் பெற்று 9ஆம் இடமாகிய பாகியஸ்தானத்தை நோக்கி நகர்வது 2 மற்றும் 7ஆம் இடத்தின் அதிபதியான செவ்வாயின் வக்ரம் என்பதும் அற்புதமான நல்ல வாய்ப்புகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் போன்றவற்றை முற்றிலுமாக விலகுகிறதுங்க. புதிய தொழில் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் போன்றவை நிறைவாக அமைவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை துலாம் ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாருங்க. செவ்வாய் சரியாக பயன்படுத்தி கொண்டால் கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும். பழைய ஆபரணங்களை கொடுத்துவிட்டு புதிய ஆபரணங்கள் வாங்குவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. கால்நடை வளர்ப்பு போன்றவற்றிலும் சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. முக்கூட்டு கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய 3 கிரக நிலைகளில் சூரியன் தைரியஸ்தானத்தை வலுப்படுத்தும் போது ராசியின் அதிபதியான சுக்கிரன் மிகவும் வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தை வலு சேர்க்கிறாருங்க. சுக்கிரன் 4இல் இருப்பது நன்மை நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக அமைகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய தாய் வழி உறவு முறைகள்ல உறவு பலப்படுவதற்கான யோகம் உண்டு. சுப விரயங்கள் நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான தகராறுகள் அகலும். இல்லத்தில் பல சுப நிகழ்வுகள் மாற்றம் இல்லாமல் சிறப்பாக கைகூடுங்க. கலைத்துறை அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் புகழின் உச்சத்தையே அடையக்கூடிய அளவிற்கு வளர்ச்சி நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்க போகிறது. உங்களது வளர்ச்சிக்கு குறுக்கீடாக இருந்த பல காரிய தடைகள் விலகும். தனஸ்தானத்தை புதியாக்காரகரான புதன் வலு சேர்க்கக்கூடிய இந்த வேளையில் பெரிய அளவிலான சிக்கல்கள் காரிய தடைகள் போன்றவை விலகி நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உண்டு. எனவே சரியாகவும் துல்லியமாகவும் இந்த வேலையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் முற்றிலும் விலகி நல்ல வளர்ச்சி நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் தாமாகவே வரும். மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். பல்வேறு வகையான காரிய தடைகள் உங்களுடைய வாழ்வில் இருந்து விலகி தாமாக நடக்க போகும் நல்லது என பல அற்புதமான நல்ல விஷயங்கள் துலாம் ராசிக்காரர்களை நிச்சயமாக தேடி வரும் என்பதில் துளியளவும் சந்தேகமே இல்லை.